ஓம் நம சிவாயா. ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. வாழ்த்த வயதில்லை என்ற போதிலும் அம்மாவை வாழ்த்தி அம்மாவின் பொற்பாதங்கள் வணங்கி அம்மாவிற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கேரள மாநிலத்தை சார்ந்த சிறிய கிராமத்தில் பிறந்த மாதா அமிர்தானந்தமயி தேவி அனைவராலும் அன்புடன் அம்மா என்று போற்றப்படுகின்றார். உலகில் சார்ந்த பல்வேறு புரட்சிமிக்க செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். தனி மனிதனின் குடும்பம், சமூகம் இவற்றை வரையறுக்கவே போராடி வருகின்றார். கடவுள் இருக்கிறார் என்று நம்புங்கள் என்று கூறுவதோடு தன் சுயத்தையும் நம்புங்கள் என்று எடுத்துரைக்கின்றார். நான் எனது என்ற ஆணவ எண்ணத்தை நம்மிடமிருந்து விலக்குகின்றார். 4ஆம் வகுப்பு மட்டுமே படித்த மாதா அமிர்தானந்தமயி தேவி பலதரப்பட்ட தொண்டு நிறுவனங்களை நிறுவி அதனை திறம்பட நிர்வகித்தும் வருகின்றார். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தாயாகவும் ஆன்மீகத்தின் ஆலோசகராகவும் சனாதன தர்மத்தின் பாதுகாவலராகவும் திகழ்கின்றார். குருவின் வழிகாட்டுதலோ ஆன்மீகத்தின் வழித்தோன்றலோ இல்லாத நிலையிலும் வேதங்களின் தத்துவங்கள் பலவற்றிற்கும் படிக்காமலே விளக்கங்கள் தருகின்றார். தன்னலமற்ற தாயாகி தன்னை நாடி வரும் பக்தர்களின் துயரங்களை கேட்டு அவற்றிற்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அவர்களை அரவணைத்து முத்தமிடும் பொழுது பக்தர்களின் துயரங்கள் நீக்கப்பட்டு அவர்கள் புத்துணர்வு பெறுவதாகவே நம்புகின்றனர். அது மட்டுமல்லாது ஒரு சில பக்தர்களோ அம்மாவின் தரிசனம் கிடைத்தவுடன் கண்ணீர் மல்க அம்மாவை ஆராதனையும் செய்து வருகின்றனர். நாளைய சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு வித்தாக திகழ்வது கல்வியே என்பதை உணர்ந்து மாதா அமிர்தானந்தமயி தேவி பலதரப்பட்ட கல்வி நிலையங்களை உருவாக்கி கல்வியை இப்பூமியில் நிலைநாட்டுகின்றார். நாளைய சமுதாயம் வளம் பெற வித்தாக திகழ்கின்ற கல்வியின் வாயிலாக பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இப்பூமியில் நிலைநிறுத்தி வருகின்றார். அது மட்டுமல்லாது உடலும் அறிவும் ஓம்பலே நல்ல சமுதாயம் என்பதை உணர்ந்து அறிவை மட்டுமல்லாது உடலை ஓம்பக்கூடிய மருத்துவ நிறுவனங்கள் பலவற்றையும் நிறுவி அதன் வாயிலாக ஏழை எளிய மக்கள் பலரின் உயிரையும் இப்பூமியில் நிலைநிறுத்தி வருகின்றார். சந்நியாசம் என்பது பிறருக்கு தொண்டு செய்யும் வாழ்க்கை என்று வரையறையை உலகிற்கு பறைசாட்டுகின்ற அம்மா. அம்மா என்பதன் பொருள் அன்பின் விளைவாக பிறக்கின்ற முத்து போல் திகழ்கின்ற மாதா அமிர்தானந்தமயி தேவியை எந்நாளும் துதித்து போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நம சிவாயம்.